அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. பட் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று சொல்லியிருக்கேன். ஸோ சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஒன் டே சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு அப்படின்னு. ஸோ யூஎஸ் ஆயில் அந்த சேனலுக்குள்ளார இப்போ ரன் ஆகிட்டு இப்போ வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா $0.25 வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மேபி அந்த ஹையை கட் பண்ணால், அதாவது நேற்றோட ஹை வந்து $74.43. ஸோ அந்த ஹையை பிரேக் பண்ணால் ஸோ அகைன் வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது எண்டு டு எண்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சப்போர்ட் எடுத்துருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா $73.75. அதோட எண்டு எந்த இடத்துல வரும்னா $82. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு $8 வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூஸ் ஆகலாம். இல்லைனா இதை வந்து பிரேக் செல்லிங் ப்ரெஷரில் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நேற்று லோவை பிரேக் ஆச்சுன்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து 68 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அந்த யூஎஸ் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ஜப்பானோட டவுன், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபெக்டாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இறங்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில், ஸோ எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மார்க்கெட் வந்து சேனலை வந்து பிரேக் அவுட் எடுத்து கீழே வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நேற்று சப்போர்ட் எடுத்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஹேமர் கேண்டில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹேமர் கேண்டில் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஹேமர் கேண்டில் பிளேஸ் ஆனாலே ஸோ பையர்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அது கண்டினியூஸ் ஆச்சுன்னா ஹையாக பிரேக் ஆனால் ஸோ கண்டிப்பாக வந்து 6285 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸோ மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைல் மார்க்கெட் தான் எனக்கு வந்து எடுக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து ஸோ மார்க்கெட் வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6220, பிவோட் பாயிண்ட் வந்து 6120, சப்போர்ட் வந்து 6045. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ எக்ஸாக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயோ இல்லைன்னா எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட்லேயோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து அகெயின் வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ மார்க்கெட் 6045 நியர்பையில் ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா 6220 ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேப் அப்னா நேற்று ஹை வந்து 6196. ஸோ அதை தாண்டி இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் மட்டும் ஸோ கண்டிப்பாக 6280 இல்லை 300 வரைக்கும் வந்துடும். சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளாரே அதாவது கேப் அப் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே எக்ஸாக்டாக ஓப்பன் ஆனால் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6040 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா அதே நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவ் வந்து நான் எதிர்பார்க்குறேன் க்ரூட் ஆயிலில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேலே வந்துடும். இல்லை ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆனால் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் கீழே வந்து செல்லிங் வந்து பாசிபிள். இல்லை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் கொஞ்சம் பாசிட்டிவில் போயிருக்கனால ஒரு கேப் அப்பில் ஓப்பன் எடுத்தால் கூட இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் எடுத்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து 6300 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார ஓப்பன் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் ஆகி அந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம் நாம. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான க்ரூட் ஆயிலுக்கான ஒரு பொசிஷன்ஸ். ஸோ மேபி யூஎஸ் ஆயிலோட ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆனால் ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு $80 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.